அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராஅத், திலாவத், தர்த்தீப் இந்த வார்த்தைகளுடைய வேறுபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மூணுக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னா ஓதுதல், படித்தல் அப்படிங்கிற அர்த்தம் தான் சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா. ஆனால் அருமறையான் திருமறையில் அல்லாஹ்தாலா என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம்னா, கிராத் அப்படின்னா சாதாரணமாக படிக்கிறது, வாசிக்கிறது. கராஅத்துல் கிதாப புத்தகத்தை நான் படித்தேன் அப்படின்னு. ஆனால் திலாவத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை பாருங்கள், பின்பற்றுதல், தொடர்தல் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா தொடர்தல் அப்படின்னு அல்லாவின் வசனங்களை கண்ணியத்தோடு, முறைப்படி, புரிதலோடு ஓதுவது தான். அல்லதீன் ஆத்தைனாகுமுல் கிதாப எத்லூனகு ஹக்க திலாவத்திகி. 2வது சூரா 121வது ஆயத்தில் சொல்கிறானா என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். இப்போ திலாவத்துக்கு அதான் அர்த்தம். தர்த்தீல்னா பாருங்கள், ஒழுங்காக, தெளிவாக, மெதுவாக ஓதுவதுக்கு தான் தர்த்தீல். முஸம்மில்ல சொல்கிறானா என்ன அல்லாஹ்தாலா, ஒரு ரத்தில் குர்ஆன தர்த்தீலா அப்படின்னு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல படிங்கப்பா அப்படிங்கிறது தான் சொல்கிறான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான், தர்த்தீல், ஒழுங்காக தெளிவாக ஓதுங்கன்னு அதுக்கடுத்ததுக்கப்புறம் சொல்கிறான் அல்லாஹ்தாலா. அதுக்கடுத்து தான் ஏன்னா திலாவத்துங்கிற வார்த்தையை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அப்போ நம்ம குர்ஆனை சாதாரணமாக நாம் கழுதைகள் சுமக்கக்கூடிய ஏடுகளை போன்று இருக்கக்கூடாது. நாம் பகுத்தறிவு உள்ளவங்க, அப்படி தானே? அந்த வகையில் நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.